சேம் சார். ஓர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல. தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சாப்ல. காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம. தேர்தல் முடியும் முத நாள் ஓட்டு போடுறதுக்கு முத நாள் பேசுறாப்ல. தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு 2 வாரத்தில் இவர் போய் விழுகிறாப்ல. என்னை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல. அது தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில் 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தகுதி. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பாரு. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமல்ஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒத்துக்கிறங்க மனச்சான்றோட. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்ச. ஏதா இருந்தாலும் பழி மனசாட்சி எல்லாமே எம்எல்ஏ. ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல் என்ன நெரிசல் என்ன சாவு இல்லை. இதானே மூல காரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல. ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வேடத்தை போட்டு எம்எல்ஏ போட்டாரியா. ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. இன்னைக்கு அழகா சொல்ற எம்எல்ஏ பழிய போட்டாங்க. பழி இப்போ உங்ககிட்ட இருக்கு. உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாம் சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம் புறாவ கரூர் 2 தெரு விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு நீங்க தான் வெள்ளரிக்கை எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க. ஒரு உண்மை அறிவிக்கையை விடுங்க பிளீஸ். நீங்க மனச்சான்றோட பேசுறீங்க, நீங்க நேர்மையாளர் தான், நிரூபிங்க. இதுதான் நடந்தது. இந்த அரசு இந்த மாதிரி என் மேல பழியை போட்டது. நிரூபிங்க சேம் சார், நிரூபிங்க. இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு என் மேல பழிய போடுறாங்க. தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாளாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு கூட எனக்கு. இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. அடே இவரு நம்மால யாரு இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டே. பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அத மக்களை அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். பாட்டுகளுக்கு 10 ரூபா, பாட்டுகளுக்கு 10 ரூபா, பாட்டுகளுக்கு 10 ரூபாயின்ட்டு அதிகாரத்துக்கு வந்தோன்னா பாட்டுகளுக்கு 10 ரூபா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. யார் அமைச்சர் வியாக்கியானம் இல்ல. அங்க ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் அது 10 ரூபாய்க்கு வித்தாத்தான் அப்படின்னு. இவ்வளவு தர்ம நியாயத்தை உங்களால சொல்லலப்பா. மதுரையில் பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருந்தா அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ் அமைச்சர், அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அவன் அந்த அமைச்சர் பெருமகன். நாங்க தூத்துக்குடிய ஒரு போர்ட் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய. டேய் அது துறைமுக நகரம் தான்டா அது. இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? எங்க எந்த பக்கம் போறது? எங்க பார்த்தாலும் முட்டிச்சந்து மூத்திரச்சந்தா இருக்கு. கருமம்.
எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கிறேன்.